தமிழக வெற்றிக் கழகம் தவிர்க்க முடியாத கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டில் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணியை பற்றி அறிவிப்பார். அது மட்டுமல்ல, வேட்பாளர்களையும் அறிவிப்பதற்கான சூழல் இருக்கிறது. நிச்சயம் அதான் அந்த தொகுதிகள் அறிவிப்பதில் இப்ப மும்முனையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில கோவையில் மண்டல மாநாடு ஒன்று நடக்க இருக்கிறது. வேலூரில் தேர்தல் முகவர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த மாநாடுகள் முடிந்ததற்கு பிறகுதான் மற்ற வேலைகளை தொடங்குகிறோம். ஆனால் முதல் பட்டியலை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வருகிற 2வது மாநில மாநாட்டில் கூடல் மாநகரில் அறிவிக்கிறார். இல்ல, அது குறிப்பாக அவர் 4 திசைகளிலும் குறிப்பாக 16 வேட்பாளர்களை அறிவிப்பதாக எனக்கு தகவல். 4 வேட்பாளர், கிழக்கு பகுதி 4, வடக்கு, தெற்கு, மேற்கு என்று 4 தொகுதிகள் மொத்தம். அதை 4 மண்டலமாக பிரித்திருக்கிறார்கள். அதில் 16 வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான காலச்சூழல் இருப்பதாக தகவல். நிச்சயமாக 16 வேட்பாளர்களை 2வது மாநில மாநாட்டில் அறிவிப்பார். ஆனால்